This is Malathi from EMA Matriculation High Secondary School. Today we are going to discuss about 12th Standard Commerce, Chapter 14, Marketing and Marketing Mix. Marketing is nothing but it is one type of advertisement which helps the consumer to know about the products available in the market. And marketing mix means 4 types of marketing mix are there: price, product, promotion and place. Introduction. Marketing is one of the business function for the purpose of satisfying human needs and wants. Marketing என்ன சொல்றாங்கன்னா, it is a type of business function, okay, which will satisfy human needs and wants. மனிதர்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்லி பை த மீன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே வித் த ஹெல்ப் ஆஃப் மார்க்கெட்டிங் ஒன்லி தே ஆர் கெட்டிங் த சாட்டிஸ்ஃபையிங் தேர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஏன்ஷியன் ஆர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். அந்த காலத்துலேருந்து மார்க்கெட்டிங் எப்படிலாம் வளர்ந்துட்டு வருது. த ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஹேட் பீன் டு மேக் த கூட்ஸ் அவைலபிள் அட் பிளேஸ் வேர் தே ஆர் நீடட். அவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்கெங்கெல்லாம் பொருட்கள் தேவைப்படுதோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது தான். எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் அவங்க ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டுலாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. Then this idea was later on changed by shifting the emphasis from exchange to satisfaction of human wants. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு எங்கே தேவை இருக்கோ அங்கே மட்டும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக அப்படின்னா, டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ், அவங்களோட தேவைகளை, மனுஷனோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக எக்ஸ்சேஞ்சிங் மூலயமாவும் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் tried to give suitable definition from their viewpoint. Some emphasize on the traditional view of producing goods and finding out customers. Some emphasize on the modern view that marketing must first find out the what customers wants and then plan a product. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கஸ்டமரை தேடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாடர்ன் வியூ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஃபஸ்ட்டு திங் இஸ் செல்லிங். அவங்களோட மெயின் எய்மே என்னது மார்க்கெட்டிங்கில்? ப்ராடக்டை செல் பண்ணுறது தான். ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங். தென் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப். தென் பார்ட்டர் அண்ட் சோஷியலைசிங். Evolution of marketing. The first one is barter system. Before invention of money, they have did only by the help of barter system they have exchanged goods for goods. Next, production orientation, பொருள் தயாரிக்கிறது. Then sales orientation, marketing orientation, consumer orientation, and that last one is management orientation. These are the evolution of marketing. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னது? பண்ட மாற்று முறை. அந்த காலத்தில் மணின்னு ஒன்று இன்வென்ஷனே ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அவங்க கூட்ஸை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண்ட மாற்று முறை. ஒருத்தர்கிட்ட சர்ப்ளஸ் கூட்ஸ் இருக்கோ, இன்னொருத்தர்கிட்ட அவங்களுக்கு தேவையான சர்ப்ளஸ் கூட்ஸ் இருந்தால் அவங்களுக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. The goods were exchanged against goods without any other medium of exchange like money. எந்த ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் இல்லாத டைமில் என்ன பண்ணியிருந்தாங்க? goods were exchanged for goods. It is called as barter system. Next, production orientation. Concentrated on the mass production of goods for the purpose of profit. They cared very little about the customers. என்ன சொன்னாங்க? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் வந்து அவங்க ப்ரொடக்ஷனை மட்டும்தான் மெயின் எய்மாக வச்சுருப்பாங்க. அவங்க கஸ்டமர்ஸை பற்றி அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க. முதல்ல நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராஃபிட்டை பற்றி யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கஸ்டமரை அவங்க தேடவே ஆரம்பிப்பாங்க. ப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம், வேரஸ் கஸ்டமர் தே வில் பி கிவிங் வெரி லெஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த கஸ்டமர்ஸ். தென் சேல்ஸ் ஓரியன்டேஷன். Sales orientation is associated with aggressive sale techniques, aggressive salesmanship, effective sales promotion, advertising and
பப்ளிக் ரிலேஷன்ஸ். சேல்ஸ் ஓரியன்டேஷனில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்டை எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவங்களோட மெயின் ஆம்பிஷன் அண்ட் எய்மாகவே இருக்கும். அதே வந்து அவங்க 3 கேட்டகரைஸ்டு பண்ணியிருக்காங்க: அக்ரெசிவ் சேல்ஸ்மேன்ஷிப், எஃபெக்டிவ் சேல்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். The selling become dominant factor without any efforts for the satisfaction of consumer needs. அவங்களோட மெயின் எய்ம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டை விற்றுடணும். ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் ப்ராடக்டை, அந்த ப்ராடக்டை வந்து நம்ம விற்றுடணும். அவங்க வந்து கன்சியூமருக்கோட நீட்ஸ் இருக்கா, அவங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கா அப்படின்றத பற்றிலாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறத சேல் பண்ணிடணுன்றது தான் அவங்களோட மெயின் ஃபேக்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். Usually more profits than with the product orientation approach. There may be less innovation with the product orientation. அவுட்வேர்ட் லுக்கிங் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் அப்ரோச் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப இன்னோவேஷனாக இருக்கும், ரொம்ப புதுமைத்தன்மையாக இருக்கும். ஆனால் வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்குன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். தென் ட்ரைஸ் டு மீட் those wants and needs, studies the market. அதாவது வந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம யோசித்து தான் நம்ம வந்து ப்ராடக்டை தயாரிச்சிருப்போம். அது வந்து என்னது, அவங்க ஸ்டடீஸ் சைட்லேருந்து பார்ப்பாங்க. தென் டிட்டர்மைன்ஸ் வாட் கஸ்டமர்ஸ் வாண்ட்ஸ் அண்ட் நீடட் பை என்கேஜிங் வித் தேம். ஐடென்டிஃபைஸ் வாட் த கஸ்டமர் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ். இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்றதை வச்சு தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சிருப்பாங்க. பை த சேம் டைம் த கஸ்டமர்ஸ் ஆல்சோ ஹேவிங் த சேம் ideas. Then no assumption are ever made regarding the customer. அவங்கள வச்சு அசம்ஷன் மூலியமாக வந்துட்டு எதுவுமே நம்ம எல்லாமே வந்து நம்ம செய்ய முடியாது, ஒரு குத்துமதிப்பாக எதுவுமே நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. Next, marketing orientation. Customer importance was realized but only as a means of disposing of goods produced. அதாவது கஸ்டமர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அவங்களோட மெயின் எய்ம் என்னது, ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கதை விற்கணும், டிஸ்போஸ் பண்ணிடணுன்றது தான் மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷனோட மெயின் எய்மாக இருக்கும். பிஸ்னஸ் ரெஸ்பான்ஸ் டு கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், டிசைன் ப்ராடக்ட்ஸ் அக்கார்டிங்லி. அதாவது கஸ்டமர்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி, நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். Next, tools of marketing orientation to boost sales: aggressive advertising, personal selling, large scale promotion. Consumer orientation. Customers are the king in the marketing place. Consumer orientation, highly focused on which are capable of satisfying the taste, preference and expectation of the consumers and customer satisfaction. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஆர் த மெயின் ரோல் இந்த மார்க்கெட். ஓகே, கஸ்டமர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ப்ரொடக்ஷன் பண்ணால் அதை நம்ம விற்கவே முடியும். அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும், அவங்க ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரியும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து தயாரிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியும். Next one, management orientation. Coordinate all interaction of business activities with the objective of planning, promoting and distributing one satisfying products and service to present and potential customers. Management orientation எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் they will plan accordingly and they will promote their business and டிஸ்ட்ரிபியூட்டிங் ஒன் சாட்டிஸ்ஃபையிங் ப்ராடக்ட்ஸ். முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை முதல்ல டிஸ்ட்ரிபியூட்ஸ் பண்ணுவாங்க. தென் சர்வீஸ் டு ப்ரெசன்ட் அண்ட் பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படியெல்லாம் சர்வீஸ் ரெண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுவாங்க. தீஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் பார்ட்ஸ். Definition of marketing. Marketing is concerned with the people and the activities involved in the flow of goods and services from the producer to the consumer. This has been defined by American Marketing Association.
They are saying marketing is concerned with the people, only with the customers and the activities involved in the flow of goods and services. கஸ்டமர்ஸ் கிட்ட தான் இருக்குது மார்க்கெட்டிங்ன்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொடியூசர் வந்து எப்படி கூட்ஸ் வந்து கொடுக்குறாரு, குவாலிட்டி கூட்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு அவர் எப்படி சர்வீசஸ் ரெண்டர் பண்ணுறாரு அப்படின்றத பொறுத்து தான் மார்க்கெட்டிங்கே இருக்குது. ப்ரொடியூசர் வந்து கன்சியூமருக்கு எப்படி வந்து ப்ராடக்ட்ஸை நல்ல குவாலிட்டி குட்ஸாகவும் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டிங்கே இருக்குது. Next, W.J. Stanton defines marketing is a total system of business activities designed to plan, price, promote and distribute one satisfying goods and services to present and potential customers. He is saying that it is a total system of business activities which is called as plan பண்ணியிருக்கணும், ப்ரைஸ் வந்து கரெக்டானதாக இருக்கணும், தென் ப்ரொமோஷன் and distribution of the goods and services. They have to plan what they are going to produce and what was the price they are going to fix for a product and how they are distributing the products to the customers. Everything will be in the form of total system. Then converse have been defined. Marketing includes those business activity which are involved in the flow of goods and services from the production to the consumption. ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இருந்து கன்சம்ஷன் பண்ணுற வரைக்குமே அந்த கூட்ஸும் அந்த சர்வீஸும் எப்படி அவங்க வந்து ப்ரொடியூசர் ரெண்டர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னு வந்து கான்வர்ஸ்ன்றவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. The next thing is objectives of marketing. Intelligent and capable application of modern marketing policies to develop the marketing field, to develop guiding policies and their implementation for a good result, to suggest solution by studying the problems relating to market, to find sources for further information concerning with the market problems, and to review existing marketing function if shortcomings are found, to take appropriate action in the course of action. First one is intelligent and capable application of modern marketing policies. முதல்ல வந்து மெயின் ஆப்ஜெக்டிவே என்னென்னா இன்டெலிஜென்ட்டாக பிளான் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் மாடர்ன் மார்க்கெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பாலிசிஸ்லாம் வந்து மேக் பண்ணியிருக்கணும். தென் டு டெவலப் மார்க்கெட்டிங் ஃபீல்ட். ஓகே, அவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டெல்லாம் அவங்க டெவலப் பண்ணியிருக்கணும். எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த ப்ராடக்டை கொண்டு போய் ரீச் பண்ணலாம் அப்படின்றதுல அவங்க கரெக்டாக இருக்கணும். தென் டெவலப் கைடிங் பாலிசிஸ் and their implementation for the good result, and to suggest solution by studying the problems relating to market. அவங்க வந்து பாலிசிஸ் மேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து கரெக்டாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ராப்ளம் என்னென்னு கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ப்ராடக்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் சேல் ஆகலை அப்படின்னா அது எதனால் என்ன ப்ராப்ளம்ன்றதை வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் த ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் வித் த மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளமை அவங்க எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும், எப்படி அதை வந்து தீர்க்க முடியும் அப்படின்றதையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணணும். தென் டு ரிவைவ் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் இஃப் ஷார்ட் கம்மிங்ஸ் ஆர் ஃபவுண்ட். அவங்களுக்கு பற்றாக்குறை எதனா இருக்குது, அவங்க ப்ராடக்ட்ஸ் நல்லா போயிட்டுருக்க டைமில் எதனா ஷார்ட் கம்மிங்ஸ் இருந்தாலும் அவங்க அதை எப்படி டேக்கிள் பண்ணணுன்றதை பற்றி அவங்க முன்னாடியே பாலிசிஸில் போட்டிருக்கணும். தென் டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அந்த டைமில் அவங்களுக்கு என்ன க்ரைசிஸ் வந்தாலும் அதை அவங்க சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான திறமையை அவங்க வளர்த்துருக்கணும். தீஸ் ஆர் த மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். The next one is importance of marketing. It has been classified into two. Importance of marketing to the society and to the individual firm. டு த சொசைட்டி. மார்க்கெட்டிங்னால சொசைட்டிக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸிங் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பீப்புள். ஒரு ப்ராடக்ட் வந்து முன்னேறிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம இருக்கிறதுனால ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புளும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் மக்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ மார்க்கெட்டிங் மூலியமாக தான் அவங்களுக்கு மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னே தெரியுது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புளும் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். தென் கனெக்ட்ஸ் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு லிங்க் இருக்கும். தென் இன்க்ரீஸ் த நேஷ்னல் இன்கம். நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறதுக்கு மூலியமாக நம்மளோட நேஷ்னல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தென் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்லாம் ஒரு கம்பெனி 2 கம்பெனி தான் வந்து சோப் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, பவுடர் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலிமா எம்ப்ளாய்மெண்ட்
எம்ப்ளாய்மெண்ட்ஸும் நிறைய பேருக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நிறைய இருக்கும். தென் ஹெல்ப் டு மெயின்டைன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ எக்கனாமிக்கோட ஸ்டெபிலிட்டியுமே வந்து ஈக்குவலாக பேஸ்டாக இருக்கும். தென் கிரியேஷன் மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ்னால் ரொம்ப இன்னோவேட்டிவான கல்டிவேட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போது இருப்பாங்க. தென் மார்க்கெட்டிங் ரிமூவ்ஸ் த இம்பேலன்ஸ் ஆஃப் சப்ளை. இப்போது வந்து ஒரு ப்ராடக்டை நம்பி மட்டுமே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் சாய்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் இம்பேலன்ஸாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்ளை வந்து இம்பேலன்ஸாக இருக்காது, பேலன்ஸ்டாக தான் இருக்கும். அண்ட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால நமக்கு நிறைய காஸ்ட் வந்து இன்கர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சமான காஸ்ட்டே மார்க்கெட்டிங்க்கு போதும். Helps creation of utilities, form, place, time and possession. And marketing adds value of goods by changing their ownership, by changing their time and place of consumption. அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் கிரியேஷன் ஆகும். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம், பிளேஸ், டைம் அண்ட் பொசஷன், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து யூட்டிலிட்டிஸ் கிரியேஷன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் வேல்யூ ஆஃப் கூட்ஸுக்கோட வேல்யூவும் இன்க்ரீஸாக இருக்கும். எப்படிலாம் பார்த்தீங்கன்னா பை சேஞ்சிங் தேர் ஓனர்ஷிப். ஒரு சில டைமில் ஓனர்ஷிப் மாற்றி கொடுத்துருக்கனால கூட அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிருக்கலாம். அண்ட் பை சேஞ்சிங் தேர் டைமிங் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம். டியூ டு தட் ஆல்சோ இந்த மார்க்கெட்டிங் ஆட்ஸ் வேல்யூ ஆஃப் குட்ஸ் வில் பி சேஞ்ச். அண்ட் பிளேஸ் ஆஃப் கன்சம்ஷன், எங்கே போய் அவங்க ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க அப்படின்றதும் வந்து தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் டு த சொசைட்டி. தென் டு த இண்டிவிஜுவல் ஃபர்ம், அந்த ப்ரொடியூசருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது மார்க்கெட்டிங் மூலயமா. ஜெனரேட்ஸ் ரெவன்யூ டு த ஃபர்ம்ஸ். ரெவன்யூ மீன்ஸ் இன்கம் டு த ஃபர்ம். வருமானம் வந்து ஃபர்முக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மார்க்கெட்டிங்கால். மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் த மேனேஜ்மெண்ட் ஃபார் டேக்கிங் டெசிஷன் ஆன் த ப்ரொடக்ஷன். மார்க்கெட்டிங் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனில் அவங்க எப்படி டிசைட் பண்ணணும், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணுமா கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணணுமான்றதே நிர்ணயிக்குவாங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு சோல் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கம்மியாக சேல் ஆகுதுன்னா அவங்க வந்து கம்மியான ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரித்தாலே போதும்னு வந்து முடிவு பண்ணிப்பாங்க. தென் மார்க்கெட்டிங் அண்ட் இனோவேஷன் ஆர் டூ பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். மார்க்கெட்டிங்கும் இனோவேஷன்ன்றது தான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இல்லையா. நம்ம எப்படி ப்ராடக்ட் மூவ் ஆகுதுன்றதும் அதுக்கப்புறம் நம்ம எப்படி க்ரியேட்டிவாக அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறோன்றது தான் வந்து பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பிஸ்னஸ். அண்ட் ஃபெசிலிட்டிஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகுதுன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் வச்சு நிறைய மிஷினரிஸ் வாங்கி போட்டு நிறைய ப்ராடக்ட் தயாரிப்பாங்க. ஸோ டியூ டு தட் only the employment opportunities will be created. The next one is functions of marketing: buying, selling, transporting, storing, grading, financing, marketing, research and risk taking. These are the functions of marketing. Let us discuss one by one. Functions of marketing: the delivery of goods and services from the producer to the ultimate consumer. The main aim is ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண இடத்துலேருந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து மார்க்கெட்டிங்கோட மெயின் எய்மே. மார்க்கெட்டிங் ரிசர்ச், மார்க்கெட்டிங் பிளானிங், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ். It has been said by G.B. Giles. This is the functions of marketing. Then function of exchange and function of physical supply functions and facilitating function. This has been said by Clark and Clark. Functions of exchange: to transfer of goods and services for money's worth. ஓகே, காசுக்காக ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றுவோம். எதுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்? ஒன்லி ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் தட் ப்ராடக்ட் which have been produced. It has been divided into these categories: buying and assembling, by inspection, by sample, by description, by grading. Okay, and then another side is selling. Functions of physical supply: it has been categorized into two: transportation and storage and warehousing. Transportation: transport means carrying of goods, materials and men from one place to another, and it creates place utility by moving goods from
the place where they are available in plenty to place where they are in needed. What they are saying, which helps to move men and material from one place to another place. ஒரு இடத்துலேருந்து மென்னையும் மெட்டீரியலையும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா transportation. Okay, and it also creates place utility, and it also remove the hindrance of place. Various types of transport are used for carrying goods like land transport, water transport and air transport. Transportலேயே வந்து different types of transportsலாம் இருக்குது. நிறைய ways of transport மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். They are land transport, water transport and air transport. Next one is storage. There is a time gap between the production and consumption of goods. Therefore, there is a need for storage that make the goods available to the customers and when they are required. It is nothing but warehousing. Okay, it warehousingல என்ன பண்ணுவோம், எல்லா டைமும் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து தேவையான டைமில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே த்ரூ அவுட் த இயர் நம்ம ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு இடத்துல சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். எந்த டைமில் அந்த ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த ப்ராடக்ட்டை நம்ம விற்றுடுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டோரேஜ். இட் இஸ் அ டைம் கேப் பிட்வீன் த ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிற வரைக்கும் அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டோரேஜ். அண்ட் இட் ரிமூவ்ஸ் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். Warehouse creates time utility by storing the goods throughout the year and releasing them as and when they are needed. ஓகே, ஸ்டோர் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பத்திரமா பாதுகாக்க வைக்கிற இடம் பேர் என்னன்னு சொல்கிறோம், வேர்ஹவுசிங். There are different types of warehousing. They are private warehouse, public warehouse and bonded warehouse. Private warehouse-னா private companiesலேருந்து warehousing வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம். Public-னா it is undertaken by the government. And bonded warehouse-னா only for safeguarding the bonded things in the warehouse. Then facilitating functions, financing, risk bearing, market information, standard, grading, branding, packing and pricing. Facilitating functions, financing, long term, medium term and short term, and they will be giving some finance to the marketing also. It is in the types of long term, medium term and short term, providing necessary fund to produce without any interruption. ஓகே, அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஃபினான்ஸும் கொடுப்பாங்க. இந்த த்ரீ டைப்ஸ், லாங் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம்னா மோர் தேன் 5 years வந்து அவங்க லோன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியம் டேர்ம்னா 2 to 5 years அந்த மாதிரி இருக்கும். ஷார்ட் டேர்ம்னா one to within 1 year. Okay, within the period of 1 year they have to repay their loans. It is called as long term, medium term and short term. The next one is risk bearing. After the goods are produced until they are disposing to the ultimate consumer, there are lot of risk. Those are time risk, place risk, competition risk, human risk, political risk, natural calamities, risk arising from natural calamities also. Okay, ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ரிஸ்க்லாம் இருக்குமே. எல்லா ரிஸ்க்குமே அவங்க ஃபேஸ் பண்ணி வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் அவங்களால பர்ஃபெக்டாக சேல் பண்ணி ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணவே முடியும். Next, facilitating functions, the result of marketing research that are used to plan for future marketing and to product development activities. All the facts, estimates, opinions and other information used in the marketing of goods. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, they have to plan for the future marketing also and for the development activities also. And it has been said by the Clark and Clark that all the facts, estimates, opinions and other information used in the marketing of goods. Facilitating functions, standardization. Standardization means establishment of certain standard based on the intrinsic qualities of the commodity like size, color, taste, appearance. ஓகே, ஸ்டாண்டர்டான கூட்ஸ் ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். கரெக்டான குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே பார்க்கணும். சைஸ் கரெக்டாக இருக்கா, கலர் கரெக்டாக இருக்கா, டேஸ்ட் அண்ட் அப்பீரியன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா. ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்டாக வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தான் நினைப்போம். தென் கிரேடிங் மீன்ஸ் த கிளாஸிஃபையிங் ஆஃப் ப்ராடக்ட் பை எக்ஸாமிங் இட்ஸ் குவாலிட்டி. எக்ஸாம்பிள், குட், பெட்டர் அண்ட் பெஸ்ட். ஓகே, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கிரேட் பண்ணுறது, தரமானதாக இருக்கா அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரேடிங்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் பிராண்டிங். ஓகே, அந்த பிராண்டு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் அதோட சிம்பிள் கரெக்டாக இருக்கா, இப்போ இன்னொருத்தவங்களோட சிம்பிள் அந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றதான் வந்து பிராண்டிங். பிராண்டிங் மீன்ஸ் கிவிங் அ நேம் ஆர் அ சிம்பிள் டு அ ப்ராடக்ட் இன் ஆர்டர் டு டிஃப்ரென்ஷியேட் இட் ஃப்ரம் காம்படேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு பேர் இருக்கும், பிராண்டு இருக்கும் இல்லையா. இப்போ ஒரே மாதிரியான பேரே வந்து எல்லா கம்பெனிலையும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க ப்ராடக்ட்னு தனித்துவமாக தெரியணுன்றதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி சிம்பிள் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியாக நேம் இருக்கணும். தென் பேக்கிங் டு என்ஷூர் தட் கன்சியூமர் ரிசீவ் த ப்ராடக்ட் இன் த ஒரிஜினல் கண்டிஷன். நம்ம எப்படி ப்ராடக்ட் தயாரிக்கிறோமோ அதே அந்த ப்ராடக்டே அவங்களுக்கு போய் கரெக்டாக சேரணும். அதில் எந்த டேமேஜஸும் இல்லாமல், அந்த ப்ராடக்ட் எதுவுமே டிஸ்ட்ராய் ஆகாமல் பர்ஃபெக்டாக கன்சியூமருக்கு போய் அந்த ப்ராடக்ட் வந்து சேர்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேக்கிங் பண்ணியிருக்கணும். What is marketing mix? Marketing mix is an important concept of marketing management. The main aim of every business organization is to earn and maximize its profits. For doing so, they concentrate on 4 factors, that is product, place, promotion and price, known as marketing mix. They are also known as 4 P's of marketing mix. என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட்டிங் மிக்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டிங் மிக்ஸ் தான். என்னென்ன தான் வந்து நம்ம மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா 4 P's அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ராடக்ட்டு, பிளேஸ், ப்ரொமோஷன் அண்ட் ப்ரைஸ். இட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட்டிங் மிக்ஸ். Definition of marketing mix. Marketing mix is a pack of 4 sets of variables, namely product variable, price variable, promotion variable and place variables, which consist of 4 P's. It is called as marketing mix, which has been defined by Jerome M.C. Carthy. Okay, Mr. Jerome M.C. Carthy have defined that marketing mix is a pack of 4 sets of variables, namely product variable, price variable, promotion variable and place variable. Elements of marketing mix: target market, product, price, place and promotion. Under the head of product, it has been functionality, brand, packaging and services. Product கீழே என்னென்னலாம் இருக்கணும், ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கணும், பிராண்டடாக இருக்கணும், பேக்கிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும், தென் how they are rendering services to the people. And price, list price, discount, bundling and credit terms. And here place, channel, inventory, logistics and distribution. Under the head of promotion, advertising, sales force, publicity and sales promotion. Elements of marketing mix. Product. A product is anything that can be offered to a market. Price is the value of product expressed in monetary terms. Place, movement of product from place of manufacture to the place of consumption at the right time. Promotion, it is a set of activities to share knowledge about the product or the services. ப்ராடக்ட்னு என்னென்னு சொல்கிறாங்க, அது எனி டைம் வந்து ப்ராடக்ட் அந்த மார்க்கெட்டில் வந்து அவங்க தேவையானப்போ அந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக அங்கே இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராடக்ட். ப்ரைஸ்னால் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் மானிட்டரி டேர்ம்ஸில், மணியோட வேல்யூ என்ன, அந்த ப்ராடக்டோட வேல்யூ என்ன நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். தென் பிளேஸ்னால் அந்த தேவையான இடத்துல தேவையான டைமில் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகிருக்கணும். தென் ப்ரொமோஷன், அந்த ரீச் ஆன ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு நம்ம சர்வீஸை வந்து ரெண்டர் பண்ணியிருப்போம், இன்னோவேட்டிவாக நம்ம வந்து ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுத்துருப்போம். அட்வர்டைஸிங் இஸ் அ டூல் ஆஃப் ப்ரொமோஷன். ஓகே, ப்ரொமோஷனுக்கு வந்து மெயின் திங்கே வந்து அட்வர்டைஸிங் தான். எப்படி நம்ம இன்னோவேட்டிவாக அதை க்ரியேட் பண்ணியிருக்கோன்றது அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் நம்ம வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க முடியும். வித் த ஹெல்ப் ஆஃப் டெலிவிஷன், நியூஸ் பேப்பர், மேகசின், லீஃப்லெட், இன்டர்நெட் அண்ட் billboard. With the help of all those things we can say about the products to the customers. Then marketing mix. Traditional marketing mix of 4 P's: product, place, promotion, price. And modern marketing mix of 4 P's: people, process, program and performance. ட்ரெடிஷ்னல் மிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பீஸ்னால் என்னென்னு சொல்லுவோம்னா ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரொமோஷன், ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். மாடர்ன் டேர்ம்ஸில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பீப்புள், ப்ராசஸ், ப்ரோக்ராம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். Marketing mix matrix.
4P matrix is that marketing decision usually fall into 4 controllable categories. Principle of the product, place, price and the promotion. Carefully positioning your product in each category will be generate to the greatest response from your target market. அதாவது வந்து மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, 4 சைடுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது 4மே வந்து எங்கே போட்டாலும் ப்ராப்பரான ரிசல்ட் நமக்கு எப்போவுமே கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 4Ps ப்ராடக்ட் அண்ட் 4Cs. ஓகே, 4Pக்கு ஈக்குவல் டு 4Cs அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட்னா கன்சியூமர்ஸ் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், ப்ரைஸ்னா காஸ்ட் ஆஃப் த கன்சியூமர், பிளேஸ்னா கன்வீனியன்ஸ், ப்ரொமோஷனா கம்யூனிகேஷன். ப்ராடக்ட்ன்ற இடத்துல கன்சியூமர் நீட்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபையர் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸையும் நம்ம தேவைக்கு பூர்த்தி செய்கிறது தான் வந்து ப்ராடக்டோட வேலை. ப்ரைஸோட வேலை என்னது, காஸ்ட் ஆஃப் த கன்சியூமர், கன்சியூமருக்கு எப்படி கம்மியாக கொடுத்தா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் ப்ரைஸ். தென் பிளேஸ், கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக நம்ம அந்த ப்ராடக்டை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும். தென் ப்ரொமோஷன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்யூனிகேஷனும் இருக்கும். தீஸ் ஆர் த 4Ps and 4Cs. These are the things we have discussed in the 14th lesson, marketing and marketing mix. Thank you.